எங்களை எவ்வளவு போராட்டங்கள் பண்ணிட்டேனா, எவ்வளவு டிவி பேட்டிகள் கொடுத்துட்டோம், எவ்வளவோ எங்க யார் யார் ஒரு நாயை விட எங்களை கேவலமா வெளியே அமைச்சிட்டாங்க. எங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டோம் நாங்க. அவ்வளவு ஆனா நீ உங்ககிட்டயே நாங்க உங்ககிட்டயே வந்து சொன்னேன். ஆனா நீங்க எங்களுக்காக கமிஷனர்கிட்டயே பேசுனீங்க. அதுக்காக முதல் நன்றி நான் உங்களுக்கு. ஆனா இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, இந்த தூய்மை பணியாளர் யாருமே பணக்காரங்க இல்லனா, புருஷனால கைவிடப்பட்டாங்க, பிள்ளைங்க இல்லாம ஊனமூற்ற பசங்களை வச்சிருக்காங்கன்னா, பிள்ளைங்க இருந்தும் பார்க்க முடியாத, வீடு வாடகை கட்ட முடியலனா, எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு எவ்வளவு பேரு சாவர நிலைமையில இருக்கிறாங்கன்னா, வயிறு அப்படி எரியுது. நீங்க எங்களுக்கு ஒரு முடிவு சொல்றது, அவங்களுடைய அடுப்புகள் எரியும்னா, உங்களை நம்பிதான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். திரும்பி எங்களுக்கு இந்த பணியை எப்படின்னா வாங்கி கொடுத்துருங்கண்ணா. நாங்க வந்து காலம் முழுக்க இந்த 12,000 தூய்மை பணியாளர் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருப்போம்னா. இந்த கோட்டை போட்டு 1.5 மாசம் ஆகுதுண்ணா. நாங்க கையில தொடப்பத்தை எடுத்து 1.5 மாசம் ஆகுதுங்கண்ணா. நாங்க திருடணுமா, பொய் சொன்னோமா, எதுவுமே பண்ணல. நாட்டை பாதுகாக்க நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு திரும்ப எங்க வேலையை கொடுங்க. இவங்க யாருன்னா எங்களை தனியாருக்கு போகணும்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, நாங்க இப்ப நடுக்கடல இருக்கிற கப்பலை போல இருக்கிற வழி தெரியாம கலங்கர விளக்கமா நீங்க இருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு வழிகாட்டி, எங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்கண்ணா. அது போதண்ணா. ஆனா உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அதாவது அண்ணா நகர் பகுதியை சார்ந்த அருமை சகோதரி மரியா அவர்கள் ஒரு தூய்மை பணியாளர். அவர் பேசுனதும் தூய்மையா தான் இருந்துச்சு. பணியில மட்டும் இல்ல, பேச்சும் தூய்மை தான் இருந்துச்சு. அதுக்காக முதல்ல நீங்க அவங்க பேச்சுக்கு, அவங்களுடைய உணர்வுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லணும். அவ்வளவு அருமையா பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, இத்தனை ஆண்டு காலமாக நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிச்ச நம்ம மக்களுக்கு சுகாதாரத்திற்காக உழைச்ச உங்களை இந்த அரசு கைவிட்டுடுச்சு. முன்னொரு சுகாதார பணியாளர்களை முன்னறிவிப்பு இல்லாம இந்த அரசு பணி நீக்கம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா ஆக்கிடுச்சு. எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் அடிப்படையில் செய்யப்பட்டதுனால தான் இந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சொல்றேன், உங்க வேலை திரும்ப கிடைப்பதற்கான நடவடிக்கை உடனடியா திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உறுதியா. அவங்களே சொன்னாங்க, மாநகராட்சி பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு. 2 முறை நான் மேயரா இருந்தவன். இதோ இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அவர்களும் மேயரா இருந்தவர் தான். ஆகவே மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும், தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம், என்ன நிலைமை அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆகவே நிச்சயம் சொல்றேன், எப்படி கலைஞர் 5வது முறையா முதலமைச்சராக இருந்தப்போ நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பெற்று உள்ளாட்சியில நல்லாட்சின்னு பேர் எடுத்தனோ, அது மாதிரி நிச்சயமா வரக்கூடிய காலகட்டத்திலும் உள்ளாட்சி சிறப்பாக இருந்துச்சு. அந்த நல்லாட்சியை உருவாக்குவோம், ஒட்டுமொத்த நல்லாட்சியை உருவாக்க போறோம். அதுக்கு நீங்கள்லாம் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, சகோதரி மரியா அவர்களை கவலைப்படாதீங்க, பொறுத்ததான் பொறுத்தீங்க. இன்னும் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் தான், கொஞ்சம் பொறுத்துருங்க. நல்ல காலம் வரும் வரும் என்பதை மகிழ்ச்சியோடு சகோதரி மரியா அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் எனக்கு வாழ்த்து சொன்ன அந்த சகோதரிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள